வணக்கம். என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, அதிமுக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இணைப்புக்கான பேச்சுவார்த்தை தொடங்கியது. இபிஎஸ் டிடிவி தினகரன் ஒன்றானார்கள். பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம். எதற்காக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதிமுக இணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு பார்க்கும்போது, அதிமுக பலவீனமா இருக்கிறது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமானது எதற்காக தொடங்கப்பட்டது? அதிமுகவை கைப்பற்றுவதற்கு. இப்போ அதிமுக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக இருக்கிறதா, இல்ல டிடிவி தினகரனுக்கு எதிராக இருக்கிறதா? இல்லையே. கடந்த காலத்தில் இருந்த கசப்புகள் எதுவுமே கிடையாது. அதனால அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கான தேவை முடிஞ்சு போச்சு. அதிமுகவுடன் சண்டை இருக்கின்ற போது, இபிஎஸ் உடன் சண்டை இருக்கின்ற பொழுது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமானது தேவையா இருந்தது. ஆனால் இப்போதுதான் அதிமுக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமானது ஒன்றாகி விட்டது. தேர்தலில் 2 பேரும் ஒன்னா நின்று போட்டி இட்டு எடுக்கின்றார்கள். இரண்டாவது, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் விஜய் கட்சிக்கு ஆதரவு தெரிவித்த பிறகு கூட நம்ம டிடிவி தினகரன் அவர்கள் நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் இருக்கின்றோம், இபிஎஸ் அவர்கள் தான் தலைமை தாங்குகின்றார் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி கூட்டணியில் தான் நான் இருக்கிறேன் என்று உறுதிப்படுத்துகின்றார். ஸோ தோல்விக்கு பிறகும் எந்த விதமான மனக்கசப்பும் இல்லை. அதனால அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இப்போ தேவை கிடையாது அப்படின்னு டிடிவி தினகரன் அவர்கள் உணர்கின்றார். இப்போ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தனியாக நடத்தணும்னா அதற்கென பணம் வேணும். ஆனா டிடிவி தினகரன் அவர்கள் கட்சி தொடங்குகின்ற தருணத்துல அவருக்கு 2 விதமான நிதி ஆதாரங்கள் இருந்தது. ஒன்னு, நம்முடைய சசிகலா அவர்கள் டிடிவி தினகரன் அவர்களுக்கு நிதி ஆதாரமாக இருந்தார்கள். ரெண்டாவது, டிடிவி தினகரன் கிட்டே பாத்தீங்கன்னா நிறைய நிதி இருந்தது. அதையும் தாண்டி அதிமுகக்குள்ள குழப்பம் ஏற்படுத்துவதற்கு திமுக கிட்ட இருந்தும் பண்டு வந்தது குறுக்கு வழியில. அதனால அவர் தொடர்ச்சியாக கட்சி நடத்துவதற்கான நிதி ஆதாரங்கள் கிடைத்து கொண்டே இருந்தது. அதுக்கப்புறம் அதிமுகவுடன் நெருங்குறாங்க. அந்த வேலையை அமித்ஷா தான் பாக்குறாரு. இனிமே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதிமுக சண்டையிடாது அப்படின்னு தெரிந்த பிறகு சசிகலா தான் தருகின்ற நிதியை கட் பண்ணாங்க. அது மட்டும் இல்ல, சசிகலா அவர்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய சொத்துக்களை யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு முடிவெடுக்கின்ற போது டிடிவி தினகரன் அவர்களை ஒரு வாரிசாக அறிவிக்கல. அவங்க ரூட்டு வேற மாதிரி மாறிச்சு. அதனால இனிமே சசிகலாவுடன் இருப்பது தவறு. ஆனால் சசிகலாவை எதிர்க்கக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுடன் இருந்தா நமக்கு பெனிஃபிட் அப்படின்னு டிடிவி தினகரன் நினைக்கின்றார். அதையெல்லாம் தாண்டி டிடிவி தினகரன் தன்னுடைய கட்சிக்காரங்களை காப்பாற்றணும். ஏன் தெரியுமா? இப்போ தவேகா வளர்ச்சி பெற்ற பிறகு, ஆட்சி கட்டில ஏறின பிறகு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள் எல்லாம் தமிழக வெற்றி கழகத்துக்கு தாவுகின்றார்கள். இந்த உள்ளாட்சி தேர்தல் இருந்தாலும் இருக்குது சாமி, அந்த உள்ளாட்சி தேர்தல் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். யாரு வேட்பாளரை பார்த்து இந்த தற்கொலை கட்சியில ஓட்டு போடுறான், அதனால விஜயை பார்த்து தானே ஓட்டு போடுறான். அதனால கண்மூடித்தனமாக நாம நகரமன்ற தலைவராக, பேரூராட்சி தலைவராக, அதே மாதிரி மாமன்ற தலைவராக நாமெல்லாம் ஆகலாம் அப்படின்றதுனால இன்னைக்கு டிடிவி தினகரன் கூட இருக்கக்கூடிய பணம் வாய்ந்தவர்கள் எல்லாம் ஏற்கனவே அதிமுகவிலும் சரி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலும் சரி பதவியில் இருந்தவங்க எல்லாம் இன்னைக்கு தவேகாவுக்கு தாவுகின்றார்கள். அப்படி தாவரங்களை நாம தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதிமுக ஒன்றிணைகிறது என்று சொன்னாதான் அவங்க பாத்தீங்கன்னா நிற்பாங்க. இல்லை என்றால் கண்டிப்பாக அணி மாறுதலானது தொடர்ச்சியா நிகழ்ந்து கொண்டே இருக்கும். இப்ப டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு மாவட்டத்துல கும்பலா ஒட்டுமொத்த கட்டமைப்பும் அப்படியே கிளம்பி தவேக போனா அங்க இருக்கிறவங்களை புது ஆளை போட்டு ஃபில் பண்ணிடலாம். ஆனால் அடுத்தடுத்த மாவட்டங்கள் போயிட்டே இருக்கின்ற போது அதே மாதிரி புதுசா போட்டவங்களும் தவேகா பக்கம் நகர்ந்து கொண்டே இருக்கிற தருணத்துல புது ஆட்கள் எங்கிருந்து தேர்றது? அதாவது பெயருக்கு கட்சி வச்சு நடத்துவதை விட நாம இன்னொரு கட்சியில போய் இணைவதனால நமக்கு அரசியல் எதிர்காலம் இருக்கும். இப்போ டிடிவி தினகரன் அவர்கள் அதிமுக வந்தாருன்னு வச்சுங்களேன், அவருக்கு அதிமுகவில் துணை பொதுச் செயலாளர் பதவி கிடைக்கும். அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன், நம்முடைய திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களை கன்வின்ஸ் பண்ணி ஏன்பா டிடிவி தினகரனே வந்துட்டாரு, அவருக்கு பொருளாளர் பதவி கொடுங்க, ஏற்கனவே அவர் பொருளாளராக தான் இருந்தார், உங்களுக்கு நான் துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுக்குறேன் அப்படின்னு திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களை சரி கட்டலாம். அது மட்டும் இல்ல, திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் தினகரனுக்கு பொருளாளர் பதவியை கண்டிப்பா விட்டு கொடுப்பார் என்று தான் நான் நினைக்கிறேன். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் ஒட்டுமொத்தமாக 3 மாவட்டத்துக்கு மாவட்ட செயலாளர் இருக்கின்றார். அதுவே அவருக்கு பெரிய பொறுப்பு. அதனால மீண்டும் மாநில அளவில் பொருளாளர் பதவியை அவர் வகிக்கணும் என்றால் அவருடைய உடல்நிலையும் அவருடைய வயதும் கண்டிப்பா ஒத்துக்காது. அது மட்டும் இல்ல,
அதிமுகவுக்கு ஒரு இளமையான முகம் வேண்டும். யார் யாரையோ கொண்டு வந்து நிறுத்துவதை விட மக்களிடையே அறிமுகமான டிடிவி தினகரனே கொண்டு வந்து நிறுத்தினா இன்னும் நல்லா இருக்கும் இல்ல? அது மட்டும் இல்ல, எடப்பாடியை விட டிடிவி தினகரன் வந்து பத்திரிகையாளர்களை நல்லாவே எதிர்கொள்வார். இன்னைக்கு திமுகவை எதிர்க்கின்ற விஷயத்துல சமரசமே இல்லாம சமட்டி அடி கொடுக்கிறவரு 2 பேர் இருக்காங்க. ஒன்னு அன்புமணி ராமதாஸ், இன்னொன்னு டிடிவி தினகரன். ஏற்கனவே அண்ணாமலை அவர்கள் தான் திமுக வச்சு செஞ்சாரு. இப்போ அண்ணாமலை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அமைதியா இருக்கின்றார். ஸோ அந்த இடத்தை ஃபில் பண்ணி இன்னைக்கு இருக்குது யாருன்னு கேட்டீங்கன்னா அன்புமணி ராமதாஸும் டிடிவி தினகரன் அவர்களும் தான். தவேகாவில் தப்பு பண்ணாலும் சரி, திமுகவில் தப்பு பண்ணாலும் சரி, தூக்கி போட்டு மிதிக்கின்ற இடத்துல இந்த 2 பேரும் இருக்கின்றார்கள். ரெண்டாவது, டிடிவி தினகரன் யாரை கண்டும் பயப்படுற மாதிரியே தெரியல, துணிச்சலானவராகவும் இருக்கின்றார். ஸோ கட்சிக்குள்ள ஒரு சலசலப்பு இருக்கக்கூடாது என்றால் டிடிவி தினகரன் வந்து அதிமுகவுடன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை இணைத்தால் தான் சரியா இருக்கும் அப்படின்னு அவர் நினைக்கின்றார். எடப்பாடி பழனிசாமியும் டிடிவி தினகரன் வந்தாருன்னு வச்சுங்களேன். ஏன்னா இன்னைக்கு சமூக வலைதளத்துல பரவுகின்ற கருத்து என்னவா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, பரவுகின்ற கருத்து என்பதை விட அதிமுகவில் இருக்கக்கூடியவங்க, எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்றுக்கொள்ளாதவங்க, இல்ல சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி போன்றவங்க எல்லாம் என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா, அதிமுகவானது எல்லோருக்குமான கட்சி இல்லாம 2 சாதிக்கான கட்சியாக அவர் மாத்தி போட்டாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்க எல்லாருக்கும் தெரியும், திருவள்ளூர் எம்பி இருந்தார் இல்லையா, நேத்தா வந்து அதிமுக கட்சி விட்டு போனார். அவரு சொல்லிட்டு போகின்ற போது ஒரு வார்த்தையை சொல்றாரு, அதிமுகவில் முக்குளத்தோருக்கு இருந்த இடம் என்னாச்சு, இல்ல சிறுபான்மையரை இந்த எடப்பாடி பழனிசாமி அரவணைத்து இருக்கின்றாரா, இல்ல பட்டியல் இனத்தவருக்கு இப்ப அதிமுகவில் பெரிய இடம் இருக்கிறதா அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சுவிட்டு, நேத்து திருவள்ளூர்ல இத்தனை ஆண்டு காலமாக பதவி சுகத்தை அனுபவித்தவர் அந்த பதவியும் வேண்டாம் ஒன்றும் வேணாம்னு சொல்லி ராஜினாமா பண்ணிட்டு போயிருக்காரு தவேகாக்கு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து அதிமுக 2 சாதிக்கான கட்சி என்று சொல்லிட்டு அடையாளப்படுத்துகின்றார்கள். அதனால எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் முக்குளத்தோர் முகமாக நம்ம யாரையெல்லாம் முன்னிறுத்துறோமோ அவங்கெல்லாம் செல்ஃபே எடுக்கல. உண்மையை சொல்ல போனோம்னா ஆர்பி உதயகுமார் 10 ஆண்டு காலம் அவர் தான் முக்குளத்தோர் முகமாக முன்னிறுத்தினாரு எடப்பாடி பழனிசாமி. ஆனா முக்குளத்தோர் வாக்கு அவரால் வாங்க முடியுதான்னு கேட்டீங்கன்னா வாங்க முடியல. அப்புறம் திண்டுக்கல் சீனிவாசன், ராஜன் செல்லப்பா, இப்படி முக்குளத்தோர் முகமாக செல்லூர் ராஜ் வரைக்கும் முன்னிறுத்துகின்ற பொழுது முக்குளத்தோர் சமூகமானது இன்னும் மன்னார்குடி மாஃபியாக்கள் என்று சொல்லப்படுகின்ற சசிகலா குடும்பத்துடனேவே இருக்கிறாங்க. அவங்க தான் வந்து முக்குளத்தோர் முகமாக பார்க்குறாங்க. அதனால சசிகலாவை இப்போ கட்சியில் இணைக்க முடியாது. அவங்க வாரிசாக இருக்கக்கூடிய டிடிவி தினகரன் அவர்களை கட்சியில் இணைத்து கொண்டால் முக்குளத்தோர் ஓட்டானது அதிமுக வருவதற்கான வாய்ப்பு நல்லாவே இருக்கிறது. அதனால டிடிவி தினகரன் அவர்கள் கட்சியில் இணைவது கட்சிக்கு பலம் என்று நினைக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி. டிடிவி தினகரன் வந்த பிறகு அதிமுக இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகளும் கண்டிப்பா வெளியேறுவது தடுக்கப்படலாம். அது மட்டும் இல்ல, கட்சியும் சுறுசுறுப்பாகும். அதோட போச்சுன்னா இன்னைக்கு பாஜக திமுக கூட்டணியை நாடி போலாமா என்று ஆலோசனை நடத்தி கொண்டு இருக்கின்ற போது டிடிவி தினகரனும் அதிமுகவுடன் இணைந்தார் என்றால் அதிமுக பலம் பெற்று விட்டது அப்படின்றதால பாஜக அதிமுகவுடனே இருக்கும். எப்போதும் அதிமுக பாஜக தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இயற்கையான கூட்டணி. ஆனா இத்தனை நாளும் எளிய பூனையமாக இருந்த திமுகவும் பாஜகவும் கூட்டணி போட போறாங்க அப்படின்றத வந்து ஆனந்த் சீனிவாசன் அவர்கள் அழுத்தம் திருத்தமா சொல்றாங்க. வைகோ அவர்களை பொறுத்த வரைக்கும் பாஜகவுடன் வந்து திமுக கூட்டணிக்கு போகும் என்று நான் நினைக்கல. அவ்வளவு நெருக்கமா இருப்பாங்களா என்று எனக்கு தெரியல. கண்டிப்பா போக மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, 2029 திமுக பாஜக கூட்டணி உருவாகுதா இல்லை என்று பாருங்க. நான் அடித்து சொல்றேன், அப்படி உருவாகலன்னா நான் வந்து அரசியல் விட்டு போயிரு அப்படின்னு மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் திமுக பாஜக கூட்டணி பற்றி வெளிப்படையா பேசுறாங்க. அதனால இந்த பாஜக அதிமுக கூட்டணி விட்டு வெளியேறக்கூடாது என்றால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நம்முடன் தான் இருக்கணும். அது மட்டும் இல்ல, அதிமுகவில் பெரும்புள்ளிகள் எல்லாம் இப்ப விலகி இருக்கின்றார்கள். அதே மாதிரி பணமுள்ள பார்ட்டிகளை வந்து பாத்தீங்கன்னா அந்த பதிவில் போடணும். ஆனா இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி இப்போ எஸ்பி வேலுமணி இருக்காரு வச்சுங்களேன், எஸ்பி வேலுமணியை விட மிக பயங்கரமான ஒரு ஆளை தான் வந்து பாத்தீங்கன்னா தொண்டாமுத்தூர்ல போட்டிருக்காரு. கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு பொறுப்பா போட்டிருக்காரு. எஸ்பி வேலுமணிக்கு குருவா இருந்தவரையே தான் இப்போ மாவட்ட செயலாளர் ஆகியிருக்காங்க. அந்த மாதிரி எல்லா இடங்கள்லையும் கிடைக்கணும் இல்லையா? அதனால அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துல பல பேர் தொழிலதிபர்களாக இருக்கின்றார்கள், பில்லியனர்ஸா இருக்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாம் அப்படியே தக்க வைக்க வேண்டும் என்றால் கண்டிப்பா அதிமுக இணைவது தான் சரியா இருக்கும் என்று டிடிவி தினகரனும் நினைக்கிறாங்க, எடப்பாடி பழனிசாமியும் நினைக்கிறாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அதிமுகக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு.
இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அது மட்டும் இல்ல, எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் முடிவெடுத்தார் என்று சொல்லுகின்ற போது அப்படி இல்லாம ஆலோசனை குழு ஒன்று, நிர்வாக முடிவெடுக்கின்ற குழு ஒன்று என்று சொல்லிட்டு 2 குழுவை நியமிக்க போறாங்க. ஸோ அந்த குழுக்களுக்கெல்லாம் டிடிவி தினகரன் அவர்கள் தலைவராக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த குழுவானது என்ன பரிந்துரைக்கிறதோ அப்படி பரிந்துரைக்கின்ற விஷயத்துல எடப்பாடி பழனிசாமி கடைசியாக தன்னுடைய முடிவை எடுக்கக்கூடிய அதிகாரம் பெற்றவராக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அப்புறம் அதிமுக ஒருங்கிணைந்த அந்த கட்சிக்கான பொதுச் செயலாளராக இருப்பாரு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்ல, அதிமுகவும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒன்றிணைந்தால் நிச்சயமா என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் பல கட்சிகள் அதிமுகவுடன் இணைவதற்கான வாய்ப்பு இருக்கு. யாரு அப்படின்னு பார்க்கும்போது எத்தனையோ குட்டி குட்டி கட்சிகள்லாம் முக்குலத்தோர் அடையாளமாக தெரிந்து கொண்டிருக்கின்றார்கள். அவங்கெல்லாம் மீண்டும் இணைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஸோ அதுக்கப்புறம் 3 பெரும் சமூகங்கள் அதிமுகவில் முன்னிலை பெற்று இருப்பதனால அதிமுக தென் மண்டலத்திலும் பெரிய வெற்றியை பெறும். அது மட்டும் இல்லை, எனக்கு தெரிந்து டிடிவி தினகரன் அவர்களுக்கு துணை பொதுச்செயலாளர் அப்படின்லாம் பொருளாளர் பதிவு தருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதையெல்லாம் தாண்டி தென்மண்டல பொறுப்பாளராக போட்டுட்டு தென்மண்டலத்தில் யாரை நீக்கணும் யாரை சேர்க்கணும் என்பதை பற்றியெல்லாம் நீயே முடிவெடுத்து சொல்லுப்பா என்று சொல்லிட்டு டிடிவி தினகரனுக்கு கூடுதலான அதிகாரம் வழங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு. எனக்கு தென்மண்டலமானது அதிமுக கோட்டையாகணும். கடந்த காலங்களில் தென்மண்டலத்தில் இருக்கக்கூடிய எல்லா சமூகமும் எப்படி அதிமுக பக்கம் ஓட்டு போடுச்சோ அதே மாதிரி ஓட்டு போடணும், அவ்வளோதான். மற்றபடி நான் வேற எதுவும் எதிர்பார்க்கவே இல்லை. திமுக டெல்டா பகுதியில் மட்டும்தான் தலை தூக்கும். இப்போ உன்னை நியமித்திருப்பதால டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள்ல நீ தாயா அப்படின்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி பொறுப்புகளை அவர்கிட்ட தூக்கி கொடுக்க போறாரு. அதனால ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறது. பேச்சுவார்த்தை நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாக சொல்றாங்க. ஸோ கட்சியிலிருந்து விலகுவதை தடுப்பதற்கும் நிதி பற்றாக்குறையினாலும் அதிமுக கைப்பற்றுவதற்காக தொடங்கப்பட்ட கட்சி இப்போ அதற்கான தேவை கிடையாது. அதனால அதிமுகவில் இணைவதுதான் பார்த்தீங்கன்னா தர்மமாக இருக்கும். அதிமுகவிலிருந்து ஒரு பிளவை ஏற்படுத்தி அதில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை எல்லாம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துல இணைத்து பொறுப்புகளை கொடுத்து ஒரு தனி கட்சியாக உருவாக்குகின்ற பொழுது அதிமுக பலவீனம் அடைந்தது. ஆனால் அதிமுகவிலிருந்து உருவன செங்கல்ல ஒவ்வொன்றா பாத்தீங்கன்னா வெளிய கட்சிக்கு அனுப்பி வைப்பது சரியா இருக்குமா? அதனால அதிமுகவிலிருந்து உருவன செங்கல்ல அதிமுகவிலே கொண்டு போய் சேர்ப்பதுதான் சரியா இருக்கும் என்று டிடிவி தினகரன் நினைக்கிறாரு. அதற்காக தான் அதிமுக மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இணைப்புக்கான பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்குது. பேச்சுவார்த்தையில் நல்ல முன்னேற்றம் நிகழ்ந்திருப்பதாக தெரிகிறது. அது மட்டும் இல்ல, இந்த அதிமுக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இணைந்த பிறகு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துல இருக்கிற எத்தனை பேருக்கு மாநில அளவிலான பதவி, மாவட்ட அளவிலான பதவி, ஒன்றிய அளவிலான பதவி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பாத்தீங்கன்னா உட்கார்ந்து பேசியிருக்கிறாங்க. இணைக்கலாம் என்ற முடிவை எடுத்துட்டாங்க. ஆனால் அதிமுகவில் யாரெல்லாம் இந்த மாதிரி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலிருந்து வரவங்களுக்கு பதவி விட்டு கொடுக்க போறீங்க? அதே மாதிரி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறவங்க அதிமுகவினருக்கு எத்தனை பேர் பழைய பதவியிலே தொடர்வதற்கு அதிமுக காரங்களுக்கு அனுமதி அளிக்க போறீங்க? இந்த பேச்சுவார்த்தை தான் நடந்து கொண்டிருக்குது. கட்சி பதவி பகிர்வு மட்டும் சரியா முடிஞ்சதுன்னா எனக்கு தெரிந்து ஜூன் மாதத்திலே அதிமுக மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கான இணைப்பு விழா நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிவிட்டு திமுக பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தையும் தொடங்கி இருக்குது. அதே மாதிரி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதிமுக இணைப்புக்கான பேச்சுவார்த்தையும் தொடங்கி இருக்குது. எது வெகு விரைவில் கைகூட போகுது அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். நன்றி நண்பர்களே.